ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி பாப்பாவுக்கு தான் ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஒரு வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளீட்ஸ் வச்சு இல்லை, அதாவது நம்ம நாலாக மடித்து போட்டு சர்க்கிளில் வந்து கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே உள்ள பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கிளாத் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நம்ம உள்ளே எதுவும் வந்து கிளாத் வந்து சுருங்கி இருக்காமல் கரெக்டாக நீட்டாக இருந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இப்போது ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது, ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ மேலே நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மேலே உள்ள பார்ட்டோடைய மொத்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டு 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா கீழே உள்ள பாட்டும் மேலே உள்ள பாட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 வைக்கிறேன். நம்ம கழுத்தை அடித்து திருப்பும்போது 2 இன்ச் வந்துடும். இப்போ கழுத்துடைய முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 2.25 வச்சுருக்கிறேன். நம்ம கழுத்தை அடித்து திருப்பும்போது 3 இன்ச்சுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போது ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது நம்ம கழுத்தை அடித்து திருப்புறதுக்கு 2.5 கரெக்டான அளவு. நம்ம கழுத்தை அடித்து திருப்புறதுக்கும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற அந்த ஷோல்ட்ரு கை வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து 1/2 இன்ச்சு விட்டு மொத்தம் 3 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ ஆம்கோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும். நான் வந்து 3.25 வச்சுருக்கிறேன். இப்போ உடம்பு சுற்றளவு 6 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 5.5 இன்ச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடுப்பு சுற்றளவையும் உடம்பு சுற்றளவையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக லைன் வரைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த ஆம்கோலுக்கு வந்து இந்த லைட்டாக அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கழுத்துக்கும் முன்கழுத்து இறக்கத்துக்கும் இந்த மாதிரி லைட்டாக ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கழுத்து வந்து நான் கட் பண்ணல, ஏன்னா 4 ஃபோல்டிங்காக இருக்குது, ஒரே ஃபோல்டாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் தனித்தனியாக எடுத்துகிட்டு தான் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் மட்டும் நம்ம ஆம்கோல் மட்டும் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு கிளாத் அந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கழுத்து வரைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக ஏற்கனவே வரைஞ்சது மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துலாம். நம்மளுக்கு வந்து லைனிங்னால் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், அது மேலேயே வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து லைனிங் கிடையாது, நம்ம கிராஸ் பீஸ் அடித்து தான் உள்ளே திருப்போம். ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பேக்குக்கு வந்து அதே மாதிரி 1.25 வந்து கழுத்து அகலம் வரைஞ்சிக்கிறேன். பின் கழுத்து இறக்கம் வந்து நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ 2 இன்ச் வச்சுட்டு கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே உள்ள பாட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மாறிடும். அடுத்து வந்து கீழே அந்த ஃப்ராகுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். நான் 4ஆக மடித்து போட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து 5.5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி 5.5 வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3.25 வந்தது. ஸோ அந்த 3.25 இந்த மாதிரி மேலே உள்ள கார்னரில் வச்சுக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபோல்டிங் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஹைட்டு 12 இன்ச்சு. ஸோ நம்ம மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு சேர்த்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டேப்பை எப்படி நவுத்தி மார்க் பண்ணுறனோ அந்த இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே வந்து டேப்பை நவுத்தி 13 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த டாட் போட்டு வச்சுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்கா. ஸோ ஒரு ஃபோல்டிங் தான் நம்மக்கிட்ட ஒரு ஃபோல்டிங் தான் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 ஓப்பனாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து 2 ஃபோல்டாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் ஃப்ரண்ட் வந்து தனித்தனியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்தை ஒரே இதாக 4ஆக மடித்து போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 சைடு இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வந்திருக்காது. எனக்கு கிளாத்து பார்த்ததுனால குறுக்க நான் மடித்து போட்டதுனால ஃபோல்டிங் வந்து 2ஆக அந்த சைடு வந்ததுனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி சுற்றி வந்து கழுத்தை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கிறேன். நம்ம ப்ளவுஸ்க்குலாம் எப்போவும் கிராஸ் பீஸ் அடித்து திருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான், வேறு மெத்தட்லாம் எதுவும் கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஈஸி தான். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 1/4 இன்ச்சு விட்டு ஃபுல்லாக கழுத்தை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த நம்ம தையல் போட்டோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக கழுத்தை சுற்றிட ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ நான் மடக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் தையல் போட்டதை இந்த மாதிரி மேலே உள்ள கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கழுத்தை சுற்றிட ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் எதுவும் மடங்காமல் கரெக்டாக அதே அளவுலேயே தையல் போட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ உள் பக்கமாக திருப்பி மடித்து அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க சுற்றிட. நம்ம ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் எப்படி அடித்து திருப்போமோ சேம் அதே மாதிரி தான். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா கழுத்து அந்த ரவுண்ட்லாம் டேர்னிங்லலாம் கரெக்டாக திரும்பணுன்னா கிராஸ் பீஸ் தான் வந்து அடித்து திருப்பணும். ஸ்ட்ரைட் பீஸ்னால் வந்து நம்மளுக்கு திரும்பாது. அதுக்காக இப்போது முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம அடித்து திருப்பியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து கை வைக்கலை இல்லையா. ஸோ அதுக்காக அதே மாதிரி நம்ம கழுத்து எப்படி அடித்து திருப்பணுமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு ஆம்கோலுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டு ஃபுல்லாக ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஆம்கோலுக்கும் வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு 2 பக்கமும் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுக்கும். ஸோ பிசுறு எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ தையல் போட்டு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டு நம்ம கழுத்துக்கு எப்படி அந்த கிளாத்தை வந்து உள்ளே மடித்து அடித்தோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தையல் போட்ட கிளாத்தை மேலே உள்ள கிளாத்தால் க்ளோஸ் பண்ணி அந்த 1/4 இன்ச்சு வெளில தள்ளிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே வந்து கொஞ்சம் இதில் வந்து நிறைய கிளாத் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ள கிளாத்தில் நம்மளுக்கு வந்து அந்த மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நான் வந்து கை வைக்கலை, அதனால இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பி முடிச்சுக்கிறேன். நம்ம கை வைக்கிறதா இருந்தால் கிராஸ் பீஸ் வந்து அடிக்க வேண்டாம், நம்ம அப்படியே கை வச்சுருவோம் இல்லையா. ஸோ அதனால் அது தேவைப்படாது. நான் குட்டி பாப்பாக்குங்கிறதுனால கை வைக்கலை. ஸோ இப்போ வந்து 2 பக்கமும் வந்து
கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ மேலே உள்ள பாட்டு வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள பாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம வந்து இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா தையலுக்கு, ஸோ 1/2 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அதை வந்து உள்பக்கமாக அந்த மாதிரி திருப்பிட்டு அந்த தையலை வந்து இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சு அதோட எட்ஜில் வந்து இன்னொரு தையல் மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த உள்ள நம்ம தையல் போட்ட கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளில தள்ளிட்டு இருக்கு பார்த்திங்களா, மேலே தள்ளிட்டு. ஸோ அதை மேலானிக்கு பார்த்து வச்சு அதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உடம்பு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கணக்குப்படி ஸோ 1/2 இன்ச் உள்ள தள்ளி நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுலையும் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான அளவு. இப்போ கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரி வரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இடுப்பு சுற்றளவுக்கு கீழே இந்த இடுப்பு சுற்றளவு ஜாயின் பண்ணோம் இல்லையா ரெண்டுத்தையும், ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி கிராஸாக வந்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் கீழே வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். ஸோ கிராஸாக வரும்போது கொஞ்சம் கிளாத் இருக்கும், அதுக்கு கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 3-4 தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸாக வரும்போது அந்த பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். தூரம் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு 2 பக்கமும். கீழே வந்து இப்போ நான் வந்து அந்த ஓரம் வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பவு வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து அந்த ரிப்பன் நம்ம பவுக்கு கீழே 2 ரிப்பன் மாதிரி தொங்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிப்பன் கீழே வந்து லைட்டாக வளைச்சிருக்கிற மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ உள் பக்கமாக நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி மடக்கி வச்சு தான் நான் வந்து தையல் போட்டேன். தையல் போட்டு மீதி இருக்கிற பீஸ்லாம் அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை வந்து வெளி பக்கம் திருப்பிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு, ஏன்னா ஹோல் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஊசி வச்சு இந்த மாதிரி தள்ளணுன்னாலே நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து வெளியில் வந்துடும். நம்ம வந்து ரோப்பெல்லாம் அடித்து திருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு அந்த தையல் மேலேயே நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு நான் வந்து மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கீழே வந்து நம்ம அந்த வளைச்செல்லாம் தையல் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா நீட்டாக திருகிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதனால. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரோப்பும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரோப்பு வந்து கீழே, இன்னொரு ரோப்பு வந்து கொஞ்சம் மேலே, அந்த மாதிரி கொஞ்சம் நெட்டக்குட்டையாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 15.5 இன்ச் நீளம் வச்சுருக்கிறேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதாவது நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டு அதை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போட்ட தையல் வந்து இந்த மாதிரி சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த பவுடைய நீளம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அந்த தையல் போட்டு அந்த ஜாயின் பண்ணுறது வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கி எடுத்து பிடிச்சோன்னா நம்மளுக்கு அந்த பவு மாதிரி ரெடி ஆகிடும்.
இப்போ இதை வந்து சென்டரில் அந்த விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நூல் வச்சு பூ கட்டும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ரிப்பன் வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த நூல் வச்சு நடுஸில் சுற்றணும் இல்லையா, ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம பேண்ட்டு கயிறுக்கெலாம் ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மடித்து அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ அந்த பவுக்கு சென்டரில் இந்த மாதிரி நம்ம டை கட்டும்போது நடுஸில் அந்த ரோப் வச்சு இது பண்ணோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி வந்து அந்த ரோப் வரும். இப்போ வந்து அந்த ரோப்பை வந்து நம்ம அந்த ஃப்ராகில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பவு வந்து நம்ம ஃப்ராகில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஊசி நூல் வச்சு கையில் தான் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் ரோப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு சென்டராக வேணும்னா சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சைடாக வேணும்னா சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அந்த ரோப்பை மட்டும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பவு வச்சு ஊசி நூல் வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிறேன். வந்து நான் ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்கள் வீட்லேயும் குட்டி பாப்பாலாம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப கம்மி தான். ஸோ தைக்க தெரிஞ்சால் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.